Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ரீச் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. அதாவது ரொம்ப டார்க் கலராக மாறக்கூடாது. இது போல் ஒரு கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலாக இருந்ததுன்னா 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கினாலே போதும். நிறைய நேரம் வதக்க வேணாம். இது போல் ஒரு பதம் வந்த பிறகு இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. இதே கடாயில் இருந்துச்சுன்னா கலர் மாறிடும். ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முதல்லையே நிறைய சேர்த்துட்டா சரியாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு நம்ம தூவோம் இல்லைங்களா மேலே, அந்த சாம்பார் பொடி தான். நீங்கள் ரெடிமேட் பவுடர் கடையில் வாங்கியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல. அந்த தூள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது போல் நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். நம்ம வதக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 75 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். பொடி பொடி பூண்டு பற்களாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க. ரொம்ப பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா 2 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்குங்க. அது லைட்டாக கலர் மாறின பிறகு ஒரு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்க்கலாம். உங்கள் விருப்பப்படி தான். சாம்பார் வெங்காயத்தை இடிச்சும் சேர்த்துக்கலாம். அதாவது லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். அப்படிலாம் 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நல்ல பெரிய சைஸில் இருக்க தக்காளி, பழுத்த தக்காளி 2 தக்காளியை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடலாம். தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. அப்படியே இது ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும். இந்த குழம்புக்கு தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும். அதே சமயத்தில் இது போல் நல்லா குழைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு தூக்கி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு குழம்பு செஞ்சால் டேஸ்ட் நல்லா சூப்பராக வருங்க. அதற்கு அடுத்தது கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 கட் பண்ணி அந்த காம்பு பகுதி அப்படியே இருக்கணும். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுள்ள கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க. அந்த தண்ணியிலையும் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காயில் லைட்டாக கசப்பு தன்மை இருந்தால் கூட அது மாறிடும். கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கணும். அதே போல் கலக்கும் பொழுது அப்படியே கரெக்டாக கலந்து விடுங்க. காய்கள் குழஞ்சிடாமல் நீங்கள் கலந்து விடணும். நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அப்படியே இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நடுவில் நீங்கள் திறந்து பார்த்து கலந்து விட்டுட்டு கூட மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் கத்திரிக்காய் நல்ல கலர் மாறி அந்த ஆவிலையும் எண்ணெயிலையுமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். கத்திரிக்காயை அழுத்தி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கலர் மாறி இருக்கிறதையும் அந்த கத்திரிக்காய் லைட்டாக அந்த ஷேப் மாறி இருக்கிறத வச்சுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கையில் தொட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் குறைவாக சேருங்க. கடையில் வாங்கின மஞ்சள் தூளாக இருந்தால் இதில் பாதி அளவு சேருங்க. இப்போ குழம்புக்கு நம்ம மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுகளுக்கு 3 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே அளவுப்படி அரைச்சி அந்த குழம்பு மிளகாய் தூளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, மொத்த தண்ணியும் இப்பயே நம்ம சேர்த்துடக்கூடாது. இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடுங்க. அந்த உப்பு மசாலா பொருட்கள் எல்லாமே காயோடு சேர்ந்து ஊறணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியே இந்த மசாலாவும் உப்பும் கரையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை மிதமாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை திறந்து பார்த்து கலந்து விடுங்க. நல்லா இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த கத்திரிக்காயில் ஊறி வந்திருக்கும். எண்ணெயும் இது போல் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் அடி பிடிக்காது. அதனால நீங்கள் எப்போ சமைச்சாலுமே அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இது ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அடி நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும் இல்லையா, திக்காக, அதனால தான். இப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடி வச்சிடறோம். திரும்பவும் திறந்து பார்க்கலாம். 3 நிமிஷம் கழித்து எண்ணெய்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே போல் 2-3 முறை நீங்கள் திறந்து மூடி கலந்து விட்டிங்கன்னா தான் இந்த உப்பு காரம் எல்லாமே காயில் ஊறும். சில சமயம் குழம்புல போட்ட காயில் உப்பு காரம்லாம் ஊறலை அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். இது ஒரு எலுமிச்சப்பழ அளவு உள்ள புளி. இந்த அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து அந்த புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே தான் கரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி குறைவாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால. இதனோடையே ஒரு 2-3 சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கட்டி அவசியம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும். இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தர வேலையை இந்த வெள்ளைக்கட்டி செய்யும். வெல்லம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு சர்க்கரை வீட்டில் இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு இனிப்பு நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இது லைட்டாக முட்டை கொதிச்சு வர அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த காரம் கரெக்டான அளவு தான் இருக்கும். அதை தாண்டி காரம் தேவைப்படாது. இப்போது இதற்கு தேவையான அளவு உப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். தீ கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அது நல்லா சலசலன்னு கொதிச்சுன்னா சீக்கிரம் அந்த பச்சை மணமெல்லாம் போயிடும். விழுது சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்குலாம் இது போல் நல்லா கொதிச்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்க்குறோம். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் பூண்டு பற்கள் ஒரு 4-5 பூண்டு பற்கள் தட்டி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்தாச்சு. 2-3 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து குழம்புல நம்ம சேர்த்துடலாம். தாளிப்பு அப்படிங்கிறது இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையாக கூட தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே கூட தாளிச்சுட்டு அப்படியே குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி செய்கிறத விட இந்த தாளிப்பை நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கும்பொழுது குழம்போட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே 3-4 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கோம். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதே முறையில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த நல்லெண்ணெய் வாசமோ லாஸ்ட்டாக இந்த தாளிப்பு வாசமோ இந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட்னே நம்ம சொல்லலாம். சூடான சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்பொழுது பக்கத்தில் ஏதாவது ஒரு கூட்டு ரெசிபி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பலவிதமான கூட்டு ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.